Very good morning, my dear friends. இன்னைக்கு லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மொனாட்டனஸ் சர்க்கம்ஆம்புலேஷன். யார்ட்டையாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஹவ் இஸ் லைஃப் கேட்டு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், என்ன சார் காலையில் எழுந்து ரொட்டீன்ஸ்க்கு வரோம், காஃபி சாப்பிட்றோம், வாக்கிங் போயிட்டு வந்து ஆஃபீஸ் கிளம்புறோம், ஆஃபீஸ்க்கு வந்தால் அதே வேலை, அதே பீப்புள், அதே பிரச்சனைகள், ஒன்று பின்னால் ஒன்று சுற்றி வந்துட்டே இருக்கும். அந்த ரொட்டீன், வாவ், ஏதாவது ஒரு பிரேக் நமக்கு வேணும் சார். இன்னும் சில பேர்ட்டு கேளுங்க, என்ன வாழ்க்கை. சில பேர் ஒரு படி மேலே போய், என்ன சார் அதே குடும்பம், அதே பொண்டாட்டி, அதே பசங்க. கேன் வி சேஞ்ச் எவ்ரி மந்த் ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு குழந்தையை தத்தெடுத்து? இட்ஸ் நான்சென்ஸ். நேற்று நம்ம பார்த்தா மாதிரி நம்மளுடைய பர்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அந்த மென்டல் பிளைண்ட்னஸ் இருக்க போய் தான் நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலை, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகலை அப்படின்னா நாம் செக்கு மாடு மாதிரி சுற்றி வந்துகிட்டே இருக்கோம். வி புட் எஃபர்ட்ஸ், we are working with so much of energy and enthusiasm only to make no improvement at all. That single point makes us monotonous, feeling bored. ஆனால் just shift your perspective, shift your direction, shift your goal. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த படத்தை பார்த்தாலே தெரியும், இப்படி சுற்றி நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது நாம் ஒரே இடத்துலையே நிற்கிறோம், செக்கு மாடு மாதிரி. அதை அப்சைட் டவுனாக இப்படி கொண்டு போயிட்டீங்க வச்சுங்க, அது அப்படி எரெக்ட் பண்ணிட்டீங்க, கீழேருந்து இப்படி சுற்றுறத இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பைரல் மூமெண்ட் உங்களை அப்படியே மேலே கொண்டு போகும். நான் இதை தான் செஞ்சேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மிடில் இன்கம் குரூப்பில், மிடில் இன்கம் ஃபேமிலியில் ஒருத்தருடைய அந்த மென்டல் பர்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், சேவிங்ஸ் இருக்கணும், குழந்தைகள்லாம் படிக்க வைக்கணும், பொண்ணாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பையனாக இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுக்கு வரவழைக்கணும் மருமகளாக, அவ்வளோதான். ரிட்டையர் ஆகணும், வியாதி வரும், படுத்த படுக்கையாக இருக்கணும், இருமிட்டு இருப்போம், செத்து போகணும். இஸ் திஸ் லைஃப்? இந்த ஒரு ஸ்பைரலிங் எஃபெக்ட் வித்தவுட் எனி இம்ப்ரூவ்மெண்ட், அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ இஃப் யூ திங்க் யூ ஆர் கோயிங் இன் சர்க்கிள்ஸ், ஜஸ்ட் ஷிஃப்ட் யுவர் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் டைரக்ஷன் டு மேக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மேக் டெவலப்மெண்ட்ஸ், மேக் ப்ராக்ரஸ். நான் இப்போ எப்படி இருக்கணும் அந்த மாதிரி. இப்போ கூட முந்தானியத்தை என்னுடைய ரிலேட்டிவ் கேர்ள் ஒரு அம்மா ஒருத்தங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, சார் ஆஃப்டர் 60 years வித் ஸோ மச் ஆஃப் ஹானர் ரெக்கக்னிஷன், நமக்கு இன்னும் we are not spent force, we perform, people make use of our ability, people make use of our talents அப்படின்னாக்க you are great sir அப்படின்னாங்க. It is not that people just come and make use of my talents, identify them and use my talents. No. We exhibit. We just show to the outer world, I am not just spiraling on the ground, I am spiraling towards improvement. I can make myself useful for your improvement too. அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா there you make the change. So இந்த செக்கு மாட மூமெண்ட் நம்ம விட்டுட்டு நாம் அப்படி ஸ்பைரல்னு எஃபெக்ட்ஸ்ட்டை போயாச்சுனாக்க, முன்னெல்லாம் சின்ன வயசில் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும், அதை அப்படி இழுத்து விட்டோம்னாக்க அதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்க் இருக்கும், அப்படி இழுத்து விட்டோம்னா அப்படியே மேலே போய் பறக்கும். த மோர் ஃபோர்ஸ் யூ கிவ், த மோர் ஹைட் இட் கெயின்ஸ். இது விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட இது வெரி சீரியஸான ஒரு விஷயம். ஸோ லெட் அஸ் ஹாவ் அவர் ஸ்பைரலிங் சர்க்கிள்ஸ் vertical to have improvements, flourishment and gain in our life. All the best, my dear friends.